வெண்மையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியால் சுட்டரிப்பாரே. அருமை செல்ல தகப்பன் பேசுறத பலமுறை விடாமல் அவர் சத்தத்தை காதுல கேட்டுச்சு. ஒரு நண்பனை போல், ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல அவர் அமர்ந்திருக்கிற அனுபவங்களை வாழ்க்கையில அனுபவிச்சு இன்றைக்கும் அதை ருசித்துக் கொண்டு உங்களோட சொல்றேன். அவருடைய சத்தம் காதை சோனாந்திரத்தை அதர பண்ணுகிறது. அது பெண்மான்களை ஈன பண்ணுகிறது. அவருடைய சத்தம் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் இருக்கிறதை போல் அழைக்கிறது. அவர் பேசுகிற சத்தம் காதல விழ 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 விழ. நீ உன் துக்கங்களை மறப்பாய், உன் கஷ்டங்களை மறப்பாய், உன் வேதனைகளை மறப்பாய். இனிமே ஊழியமே செய்ய மாட்டேன் சொல்லி நிற்கிற நீ கர்த்தருக்காய் நீ எழுந்திருப்பாய். நீ கொழுந்து விட்டு எரிவாய், நீ பிரகாசிப்பாய், நீ ஜொலிப்பாய். ஆண்டவர் பேசுற சத்தம் என் காதுகளிலே விழ வேண்டும். ஐயா, தேவன் பேசுகிற சத்தத்தின் மேன்மை அது நம்முடைய இருதயத்தை திடனுள்ளவர்களாய் மாற்றுகிறது. தேவன் பேசுகிற சத்தம் நம்முடைய வாழ்க்கையை தைரியசாலிகளாய் மாற்றுகிறது. அவர் பேசுகிற சத்தம் நம்மை விசுவாச சந்ததிகளாய் மாற்றுகிறது. ஒரு தகப்பன் பேசுறதை விட, ஒரு தாய் பேசுறதை விட நம்மோடு பட்சமாய் பேசுகிற ஒரே ஒருவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. அவருக்கு தெரியும் நீ ரணமாக்கப்பட்டிருக்கிறாய் என்பவருக்கு தெரியும். நீ கள்ளர்களினால் பாதிக்கப்பட்டதவருக்கு தெரியும். உன் வஸ்திரத்தை உரிந்து போட்டார்கள் அவருக்கு தெரியும். உன்னை குற்றுயிராய்க்கு வைத்திருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆகையால் ஆசாரியரும் லேவியனும் கண்டுகொள்ளா நேரத்திலே நல்ல சமாரியராய் நமக்காய் வந்து அமர்ந்து நல்ல தகப்பனாய் நல்ல தகப்பனாய் நல்ல தகப்பனாய் நம்மோடு பட்சமாய் பேசுகிறது தேவன். ஹல்லேலூயா. பட்சமாய் பேசுகிற தேவன். வாழ்க்கையில நம்பிக்கையா நம்ம பல பேரை நினைச்சிருக்கிறோம். அவங்க வாயிலிருந்து கூட சில நேரத்தில் நம்ம இருதயத்தை உருவ குத்துகிறது போல வார்த்தைகள் புறப்பட்டு வரும். யோபு அதை சொல்றாருல்ல, யோபு வாழ்க்கையில அனுபவிச்சுன்னு சொல்றாருல்ல. ஏங்க, நான் ஒரு நாள் கோட்டு சூட்டு போட்டு போன காலத்துல அன்னைக்கு ஊத்சு தேசத்துல எல்லாரும் எழுந்து என்னை கும்பிடுவார்கள், நமஸ்காரம் பண்ணுவார்கள். அன்னைக்கு என் மனைவி என் புருஷனை விட்டா உலகத்துல சூப்பர் ஸ்டாரே கிடையாதுன்னு சொன்னா. ஆனா கஷ்டம் வந்துச்சு, பிரச்சனை வந்த உடனே, சரீரத்துல பலவீனம் வந்த உடனே, ஐயா ஓட்டெடுத்து சரீரத்தை சுரண்ட ஆரம்பிச்ச உடனே, ஐயா செத்து தொலை ஐயா, நீ செத்துறியா, நீ செத்துறியா, தயவு செய்து செத்துறியா, ஆண்டவரை தூஷிச்சு ஜீவனை விட்டுறியா. இதுதாங்க உலகம், இதுதாங்க உலகம். ஆனால் உன்னோடு பட்சமாய் பேசுகிற ஒருவர் உண்டு, அவர் கர்த்தராகிய தேவன் மாத்திரமே. உன்னோட பட்சமா பேசுவார். உன் பலவீன நேரத்தில், உன் கஷ்ட நேரத்தில், உன் துக்க நேரத்தில், வேதனையில துடி துடியா துடிச்சுக்கிட்டு இருப்ப, வேதனையை சொல்ல தெரியாது உனக்கு, யாருக்கும் அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியாதுங்க. என் வேதனை அறிந்து கொள்வது யார்? இருதயம் வலிக்கும், கஷ்டம் தாங்க முடியல. ஆனா அந்த இருதய வலியினுடைய அர்த்தம் அவருக்கு தெரியுமங்க. ஐயா, உன்னுடைய சிநேகிதனுக்கு தெரியாது, உன் நண்பர்கள் யாருக்குமே தெரியாது, உலகத்தில் இருக்கிற பெற்றாருக்கு கூட தெரியாதுங்க. ஆனால் நம்மோடு பட்சமாய் பேசி நம்மை அரவணைச்சு மார்போட வச்சுக்கிற ஒரே நேசர் நம்முடைய கர்த்தராகிய தேவன். அவர் சொல்லுகிறார், என் சட்டைகளின் கீழ் இருக்கிற உனக்கு இந்த பாக்கியம் உண்டு. ஹல்லேலூயா. இன்று முதல் நீங்கள் அதை உங்க வாழ்க்கையில உணர்வீர்கள். கர்த்தரோட சொல்றார், என் அனுபவத்தை நான் சொல்றேன். கர்த்தரோடு உறவாடி, கர்த்தரோடு பேசி, கர்த்தருடைய மகிமையை தினம் அனுபவிப்பதனால உங்களோடு பேசுறேன்.
தேவ சத்தம், தேவ சத்தம். உடைஞ்சு போயிருப்போம், நொறுங்கி போயிருப்போம். என்ன ஜெபம், என்ன வேத வாசிப்பு அப்படின்ட்டு விரக்தியாயிருப்போம். அப்பதான் அவர் வருவார். நம்ம பார்த்தவங்க எல்லாம், என்ன பிரதர் காலையில எவ்வளவு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க, சில மணி நேரத்தில் உங்க முகமே மாறிடுச்சு, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க கேட்பாங்க. டீ காஃபி கொடுக்கவா கேட்பாங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கேட்பாங்க. பிரதர் ஏன் பிரதர் இப்படி? சொல்ல முடியாது பிரதர். வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம், வாழ்க்கையில் குறுக்கிடுகிற நோவுகள், என் சரீரத்தை தாக்குகிற வியாதியின் தாக்கங்கள் என்னால சகிக்க முடியாது என்று சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாரும் நம்மை விட்டு போய் விடுவார்கள். அவன் செத்தவன் போல கிடக்கான் ஐயா, அவன் செத்தவன் போல படுத்திருக்கா. ஒரு ஃபேனை போட்டு விட்டு போயிடுவாங்க, ஒரு ஏசி ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க, ஒரு ஐசியூல விட்டு போயிடுவாங்க. ஆனால் உன்னை என்னை விட்டு விடாத ஒரு நேசர், அவர் வருவார். அவர் வந்து உன்னை அரவணைப்பார், அவர் மார்போடு வச்சுப்பார். நாம் சோம்பேறியா விரக்தியோடு படுத்திருந்தாலும் என்ன வாழ்க்கை என்று சொல்லி 2 கையை தலையில வச்சு, இதை விட செத்துட்டா சூரச்செடி கீழ் அமர்ந்திருந்து சாவு வருவது எனக்கு நல்லது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் வருவார், அவர் வந்து நிற்பார். ஏன் இப்படி பேசுற, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? நீ முதல்ல எழுந்துரு, நீ வா, நீ என்னோட அப்பம் புசி, நீ என்னோட அமர்ந்திரு என்று சொல்லி பல மணி நேரங்கள் நம்மோடு அமர்ந்திருந்து நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மாணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோட நம்மை காத்திடுவா.